ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஹவு டு ஹிட் லாங் சிக்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் இதுக்கான டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதில் சொல்லப்படாத சில டிப்ஸை வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு லாங் சிக்ஸஸ் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ லாங் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ லாங் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு நீங்கள் பாலை எந்த ஆங்கிளில் அடிக்கணும் அப்படிங்கிறது மெயின். ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து லாங் சிக்ஸஸ் அடிக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, இது ஒரு சயின்ஸும் கூட. ஸோ நீங்கள் ஒரு பால் எடுத்து நீங்கள் ஒரு த்ரோ பண்ணிங்கன்னா ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது சீக்கிரம் கிட்ட விழுந்துடும். நீங்கள் வந்து ஒரு 60 டிகிரி 70 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் போகும். ஆனால் வந்து சீக்கிரமே எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகாது. ஆனால் 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு பாலை த்ரோ பண்ணும்போது அது லாங் டிஸ்டன்ஸாக போகும். ஸோ அதே இதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் அடிக்கிற ஷார்ட்ஸை 45 டிகிரி ஆங்கிளில் அடிக்கிறோம். அதாவது இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி ஆங்கிள், இது ஒரு 60 டிகிரி ஆங்கிள், இதுக்கு இடைப்பட்ட நடுவில் இருக்கிறது தான் 45 டிகிரி ஆங்கிள். ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் பால் ட்ராவல் ஆகும்போது லாங் டிஸ்டன்ஸ் போகும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பிச் ஆகி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகணும். பவுன்ஸ் ஆக விட்டு அதுக்கப்புறம் அடிங்க. ஸோ இந்த 45 டிகிரி ஆங்கிளில் சிக்ஸ் அடிக்கணும்னா நீங்கள் பாலை குத்தி பவுன்ஸ் ஆக விட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். சில பேர் பால் பிச் ஆனதுமே அப்படியே அடிச்சுருவாங்க, பால் ஃப்ளாட்டாக போகும், ஆனால் பவுண்டரிஸ் போகும். ஆனால் வந்து பிச் ஆகி கொஞ்சம் பவுன்ஸ் ஆக விட்டு அடிங்க, லாங் சிக்ஸ் தான் போய்விடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்பு, மெயின் டிப்பு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே பாலில் நீங்கள் லாங் சிக்ஸஸ் ஈஸியாக அடிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், ட்ரிக் நம்பர் டூ என்ன சொல்லி கிடைக்கலாம். ஸோ லாங் சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும், பேட்டில் எந்த இடத்துல பாலை நீங்கள் ஷார்ட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் மிடில் ஆஃப் த பேட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடாமல் இந்த பாட்டம் ஆஃப் த பேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிடில் விட்டுட்டு இந்த பாட்டம் ஆஃப் த பேட்டில் நீங்கள் அடித்து பாருங்கள், லாங் சிக்ஸஸாக போயிடும். ஸோ நீங்கள் பேட்டை ஸ்விங் பண்ணும்போது இந்த பேட்டோட இந்த ஃப்ரண்ட், இந்த பாட்டம் ஆஃப் த பேட்டில் விசை அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஃபேன் ஓடுதுன்னா ஃபேனோட ரெக்கையோட முனையில கை வச்சா கை வெட்டிடும். ஆனால் கொஞ்சம் சென்டராக கை வச்சானா கை வெட்டாது. ஸோ அதுதான். ஸோ இங்கெல்லாம் மந்து போட்டால் அதெல்லாம் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பால் படும்போது எஃபெக்ட் வேற லெவலில் இருக்கும், லாங் சிக்ஸஸாக போயிடும். ஸோ இதுதான் அந்த சயின்ஸு. ஓகே கைஸ், மூணாவது முக்கியமான ட்ரிக் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாங் சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு உங்களோட பேட் லிஃப்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லெவலில் பேட் லிஃப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் லாங் சிக்ஸ் அடிக்கும்போது பேட்டை உங்கள் தலையோட ஹைட்டுக்கு தூக்கி பேட் ஸ்விங்கை ஃபோர்ஸாக கொடுங்க. லாங் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு உங்கள் பேட்டோட லிஃப்டை தலைக்கு மேலே தூக்கி டவுன் ஸ்விங்கை வேற லெவலில் கொடுங்க. ஸோ அந்த பேட் இப்படி இறங்கிறது தான் டவுன் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹைட்டாக தூக்கும் போது பேட்டை தலைக்கு மேலே டவுன் ஸ்விங் வேற லெவலில் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்பீடாக இருக்கும்போது பால் பட்டா எந்த பாலாக இருந்தாலுமே தெரிச்சு லாங் சிக்ஸஸ் தான் போய் விடும். ஸோ அதனால இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பேட் லிஃப்டை வந்து உங்கள் தலைக்கு மேலே வச்சு பேட் ஸ்விங்கை கொடுங்க, வேற லெவலில் லாங் சிக்ஸஸ் போய் விடும். ஓகே கைஸ், இப்போ சில அடிஷ்னல் டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாங் சிக்ஸ் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அடிக்கணும். இப்படி ஹேண்டு பார்த்தீங்கன்னா அப்படி மடங்கி குறுகெல்லாம் ஆடாதீங்க, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கும் போது தான் உங்கள் பாடியிலேருந்து கிரியேட் ஆகிற எனர்ஜி பேட்டுக்கு ட்ராவல் ஆகி பாலுக்கு போகும். ஸோ அப்போ தான் வந்து பால் வந்து லாங் சிக்ஸஸாக போகும். அதனால் கையை குறுக்கி அடிக்காதீங்க, நல்லா கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிங்க. ஸோ அப்போ தான் லாங் சிக்ஸஸ் போகும். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நிறையா டிப்ஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாங் சிக்ஸஸ் போதான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing.